قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم ارزقني علما نافعا وحفظا كاملا ودراية فهما وزقيا إلى تحصيل العلم برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء وسيد المرسلين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الأمين المتين الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين أو كما قال عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما امرئ من كل ما نوى. الله سبحانه وتعالى இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் செய்கின்ற வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்து இந்த ஜும்மாவுடைய பயானை ஆரம்பம் செய்கின்றேன். ஈருலகத்தின் சர்தார் கண்ணுக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்னவர்களே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இங்கு அமரக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இந்த ஜும்மாவிற்கு வருகை தரக்கூடிய இஸ்லாமிய நல்லுள்ளங்கள் மீதும் பயானை கேட்கக்கூடிய தாய்மார்கள் மீதும் சகோதரிகள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் நாம் பார்த்திருந்தோம் தொழுகையுடைய சிறப்புகளை பற்றியும் அதனுடைய மகத்துவத்தை பற்றியும் ஏராளமான சிறப்புகளை பற்றி உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது இஸ்லாத்தை சரியான முறையில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் பெண்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது, இதையெல்லாம் ஒரு அடிப்படையாக வைத்து உங்களுக்கு முன்னால் பெண்களுக்கு எந்த அளவுக்கு விடுதலையாக வாழ வேண்டும், பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆண்களும் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும், இந்த அடிப்படையில் சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இன்னத் தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஒரு கண்ணியமான ஒரு மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது.
இஸ்லாமியர்களுக்கு முத்திரை குத்தி விட்டார்கள் தீவிரவாதி. நம்மளை என்ன சொல்றாங்க? தீவிரவாதி. இதெல்லாம் நமக்கு என்ன செய்வார்கள்? முத்திரை குத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். தீவிரவாதி தான். தொழுகை சொல்றதுல தீவிரவாதியாக இருக்கும், நோன்பு வையுங்கள் என்று சொல்வதில் தீவிரவாதியாக இருக்கும், ஜக்காத்து கொடுங்கள் என்று தீவிரமாக தான் இருக்கும், குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள் என்று தீவிரமாக தான் இருக்கும், நல்ல அமல்கள் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் தீவிரமாக தான் இருக்கும், அன்பாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் இதிலையும் தீவிரமாக தான் இருக்கும், நற்குணத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் இதிலும் நாங்கள் தீவிரமாக தான் இருக்கோம், தீனுடைய அடிப்படையை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் தீவிரமாக தான் இருக்கும். இது ஏராளமான விஷயம் நாங்கள் தீவிரமாக தான் இருக்கோம். ஒருதல் கெடுதல் செய்வதில் நாங்கள் தீவிரமாக இருக்க மாட்டோம், நன்மை செய்வதில் மட்டும்தான் தீவிரவாதியாக தான் நாங்கள் இருப்போம். இன்றைக்கு காலகட்டத்தில் ஒரு புதிதாக வெளியே வந்திருக்கின்ற புர்கா படம் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த புர்காவுடைய படத்தில் என்ன சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சொன்னால், முஸ்லீம்களை பெண்களை இதாக இருக்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தை அவன் அமல்படுத்துகிறான். புர்காவை இப்படிதான் போடணும்னு சொல்லி அவன் ஒரு சட்டத்தை கொண்டு வரான். யாருடைய சட்டத்தை யார் கொண்டு வர்றது? நம்முடைய நபியுடைய சட்டத்தை ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் பேச முடியும். ஈமான் அல்லாதவர்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி கிடையாது. அப்படி அவர்கள் பேசியிருந்தால் அவர்கள் ஈமான்குள்ள வந்துதான் பேச முடியும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். கூ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற மக்களுக்கு மத்தியில் நன்மை ஏவினார்கள், தீமையை தடுத்தார்கள். ஓரிரை கொள்கை, இறைவன் ஒருவன்தான் என்று மகத்தான இந்த சட்டத்தை அவர்கள் இந்த மக்கள் மத்தியில் அமுல்படுத்துகின்றார்கள். அமுல்படுத்தக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த சமுதாயம் விட்டுவிடல. அவர்களுக்கும் வேதனையும் கொடுத்தார்கள், கஷ்டத்தையும் கொடுத்தார்கள், கள்ள கொண்டியெல்லாம் அடித்தார்கள், செருப்பை கொண்டியெல்லாம் அடித்தார்கள். எந்த அளவுக்கு அவர்களுக்கு மீது வன்முறையை தாக்க முடியுமோ அந்த அளவிற்கு வன்முறையை கையில் எடுத்து அவர்கள் சாட்டையாலும் அடித்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு கொடூரமாக நடந்து கொண்டார்கள் மக்காவாசிகள். அடியும் வாங்கி, திட்டும் வாங்கி, பேச்சும் வாங்கி, கல்லை கொண்டு அடியும் வாங்கி, எல்லா விதமான வேதனைகள்லாம் வாங்கி அவருடைய மேனில இருந்து இரத்த துளிகள் சிந்தி கொண்டிருக்கிறது. அந்த இரத்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையில் அதை வைத்து உடம்பு முழுக்க தடவுகின்றார்கள். அந்த சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் உங்களுடைய இரத்தம் இந்த பூமிக்கு சிந்தாத அளவிற்கு உங்களுடைய மேனியில் தடவி கொள்கிறீர்கள், என்ன காரணம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ஒரு இரத்தம் சொட்டு ஒரு இரத்தம் இந்த பூமியில் பட்டுவிட்டால் இந்த பூமி அழிந்துவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வானவர் கோமான் ஹஜ்ரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு இறங்குகின்றார்கள். இந்த பூமிக்கு இறங்கின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னார்கள், அம்மா இலைக்க ஃபலா, நபியே நாயகமே உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அற்புதமான ஒரு செய்தியை சொன்னார்கள். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விஷயத்துக்கு பதில் சொன்னார்கள். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் சொல்லுங்கள், இந்த இரண்டு மலைக்கு மத்தியில் இவர்களை நசுக்கி விடுகிறேன் என்று சொன்னார்கள். இந்த சமுதாயத்தை இல்லாமல் ஆக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அந்த கஷ்டமான நேரத்தில் தனக்கு நிகழ்ந்த எல்லா செய்திகளையும் பார்த்து வேதனையை அடைந்து கஷ்டப்பட்டு அவர்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கப்பட்டார்கள் அந்த அளவுக்கு தாக்கியும் கூட எல்லா வேதனையும் சகித்து கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். என்ன செய்தி என்று சொன்னால்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டால் இவர்களுடைய சந்ததிகள் ஈமான் கொள்வார்கள், இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வார்கள், அல்லாஹுவை நம்புவார்கள், ரசூலை நம்புவார்கள், குர்ஆனை நம்புவார்கள், ஹதீஸை நம்புவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை அனைத்தையும் இவர்கள் நம்பக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள் என்று அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பற்றி ஒரு முன் அறிவிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார்கள். அப்போ அப்படியாப்பட்ட அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்த வேதம் அல் குர்ஆனுடைய வேதமாக இருக்கிறது. இந்த அல் குர்ஆனில் இந்த உலகம் பிறப்பிலிருந்து உலகம் முடியும் வரைக்கும் எல்லா சட்ட திட்டங்களையும் அல்லாஹ் தஆலா வகுத்து கொடுத்து விட்டான். எப்படி வாழ வேண்டும், எப்படி நாம் நடக்க வேண்டும், வீட்டுக்குள் எப்படி செல்ல வேண்டும், வீட்டை விட்டு வெளியே எப்படி வர வேண்டும் என்றெல்லாம் நாம் பார்க்கலாம். ஒரு மனிதன் வாழ்வதற்கு எப்படியெல்லாம் வாழணும் என்றெல்லாம் இந்த சட்டங்களை அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு தொகுத்து தந்துவிட்டான். தொழுகை பற்றி ஏராளமான ஆயத்துகள் இருக்கிறது, ஜக்காத்தை பற்றி ஏராளமான ஆயத்து இருக்கிறது, பொறுமையை பற்றி ஏராளமான ஆயத்து இருக்கிறது, கடனை பற்றி ஏராளமான ஆயத்துகள் இருக்கிறது, கடன் கொடுக்கறதை பற்றி ஏராளமான ஆயத்துகள் இருக்கிறது. அதே போல் நன்மை ஏவ பற்றி ஆயத்தும் இருக்கிறது. நன்மை ஏவிக்கொண்டே இருங்கள், தீமையை தடுத்து கொள்ளுங்கள் இருங்கள் என்ற ஆயத்தும் நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகள் அனைத்துமே இந்த குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக பார்க்கலாம். எல்லாத்துடைய வரலாறுகள் நீங்கள் தௌராத்தை பற்றியும் குர்ஆனில் பார்க்கலாம், இன்ஜீலை பற்றியும் குர்ஆனில் பார்க்கலாம், ஜபூரை பற்றியும் குர்ஆனில் பார்க்கலாம். எல்லா வேதத்துடைய சார் அம்சமாக, எல்லா வேதக்காரர்களுடைய தலைப்பாக, ஒரு ஹெட்டிங்காக, ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு ஒரு முன் உதாரணமாக அந்த அல் குர்ஆன் ஹுதல்லின் நாஸ், இது உங்களுக்கு நேர்வழி காட்டும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இதை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு சமீபத்தில் வரக்கூடிய இந்த புர்கா படத்துடைய சாராம்சத்தை நாம் பார்க்கும் பொழுது அது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு சட்டத்தை அவன் கொண்டு வந்திருக்கின்றான். இதற்காக நம்முடைய சகோதரர்கள் பல இடத்தில் போராட்டங்களும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் லக்கும் தீனுக்கும் ஒலியதீன், குர்ஆன் தெளிவாக சொல்லிக்க, உன் மார்க்கம் உனக்கு, என் மார்க்கம் எனக்கு, உன் வழியில் நீ இருந்து கொள், என் வழி நீ வராத என்றுதான் குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கு அவரவருடைய கையில் அவரவர் எடுத்து சட்டத்தை பேசக்கூடியவர்களாக இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. யாருடைய சட்டத்தை யார் பேசுகிறது, யாருடைய சட்டத்தை யார் கொண்டு வர்றது? நம்முடைய இஸ்லாத்துடைய சட்டத்தை இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது. அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லலை, இது முழு சமுதாயத்துக்கும் நேர்வழி காட்டும் என்று தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நேர்வழி காட்டணும் சொன்னால் ஒரு மனிதனை இழிவுபடுத்தக்கூடாது, ஒரு மதத்தை இன்னொரு மதத்தவர்கள் தாழ்த்தவும் கூடாது. அவரவர் மதம் அவரவருக்கு தான். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மதமாக தான் இருக்கிறது. ஏன்னா இந்த இடத்தில் நல்லா உணர்ந்து கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு யூதன் இறந்து விட்டான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு யூதன் இறந்துட்டான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதனுடைய ஜனாசாவை 3 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. 4வதாக கண்ணுக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதனுடைய ஜனாசாவை தன்னுடைய தோள்பட்டையில், தன்னுடைய சிவந்த மேனியில் அவர்கள் சுமந்து கொண்டு சென்றார்கள் அடக்க ஸ்தலம் வரைக்கும். எங்கே வரைக்கும் சென்றார்கள்? அடக்க ஸ்தலம் வரைக்கும். இறந்தவர்கள் முஸ்லிம் கிடையாது, முஸ்லிம் அல்லாதவர் அடக்கம் செய்து விட்டு வருகின்றார்கள். வந்த உடனே அனைத்து சஹாபாக்களும் எழுந்து நின்று, நீங்கள் செய்தது சரியா தவறா என்று யோசித்து பாருங்கள். யாரிடத்தில் கேட்டார்கள்? உலக சக்கரவர்த்தி, உலகமே அவருடைய கையில் அல்லாஹ் தஆலா ஆளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த இடத்தில் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் அவ்வல் இன்சான் பாதல் முஸ்லிம் என்று சொன்னார்கள். நான் மனிதனாக மதிக்கின்றேன், பிறகுதான் மதம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதனை மனிதனாக மதிக்கிறேன், மனிதனுக்கு தேவைப்படுகிறது உதவி செய்கிறேன், அந்த உதவி செய்யக்கூடிய குணத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான். அதன் காரணமாக அவன் யூதனாக இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், சீக்கியர்களாக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் முதலில் ரெஸ்பான்ஸ் மனிதனுக்கு நான் மதிக்கிறேன், மனிதனாக மதிக்கிறேன்.
பிறகுதான் மதம் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்றைக்கு யோகி அரசாங்கத்தில் இருந்து இந்த புதிதாக வரக்கூடிய இந்த படம் இருக்கிறதே, இஸ்லாமியர்களுக்கு, இஸ்லாமுடைய பெண்களுக்கு குர்ஆன் ஓதக்கூடாது என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆன் ஓதக்கூடாது, குர்ஆனை படிக்கக்கூடாது, புர்காவை அணியக்கூடாது என்றெல்லாம் அவன் சட்டத்தை அந்த திரைப்படம் மூலமாக, புர்கா படத்தின் மூலமாக வெளியே கொண்டு வந்திருக்கிறான். நம்முடைய சட்டத்தை நாம் இன்றைக்கு சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை. இஸ்லாமியர்களுக்கு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லா மனிதர்களும் தொல்லைகளும் கஷ்டங்களும் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் இஸ்லாம் மென்மேலும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இஸ்லாத்தை யாரெல்லாம் அழிப்பதற்காக வருவார்களோ அல்லாஹ் தாலா அவர்களை அழித்து விடுகிறான். இஸ்லாத்துடைய வளர்ச்சி அல்லாஹ் தாலா கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். இதுதான் இஸ்லாத்துடைய மார்க்கம். இந்த இடத்தில் இந்த ஹதீஸை நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக ஒட்டகத்தை பரிசாக கொடுக்கிறேன் என்று அபூ ஜஹல் அவன் ஏலான் செய்கின்றான். வாளை எடுத்து விட்டு வந்தார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கடைசியில் என்ன நிகழ்ந்தது, என்ன நடந்தது? தன்னுடைய சகோதரி இஸ்லாத்தை தழுவிவிட்டால், இஸ்லாத்துக்குள் வந்துவிட்டால், ஈமான்குள் வந்துவிட்டால், தொழுகைக்குள் வந்துவிட்டால், ஜகாத்துக்குள் வந்துவிட்டால், குர்ஆன் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி அந்த தன்னுடைய சகோதரி வாழ ஆரம்பித்து விட்டால் என்ற இந்த சுப செய்தியை கேட்டவுடனே அவருடைய செல்லக்கூடிய பாதை மாறி தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். தன்னுடைய வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய சகோதரியை பார்த்து, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாயா என்று கேட்ட உடனே அந்த அளவுக்கு கடினமாக அடிக்கின்றார்கள். தன்னுடைய மேனியிலிருந்து இரத்தம் சிந்துகிறது. அந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கப்படுகிறாள். கொடூரமான கஷ்டம் நிகழ்கிறது. இதையெல்லாம் பார்த்து பெருமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், 2 அபூ ஜஹலில் ஒரு அபூ ஜஹலுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக. 2 என்ற வார்த்தை அன்றைக்கு பயன்படுத்தாவிட்டால் 2 பேத்துக்கும் ஹிதாயத்து கிடைச்சிருக்கும், 2 பேத்துக்கும் நேர்வழி கிடைச்சிருக்கும். 2இல் ஒருவரை நீ கொடுப்பாயாக என்றுதான் கேட்டார்கள். அந்த ஒருவர் தான் நம்முடைய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் இஸ்லாத்துக்குள் வருகின்றார்கள். தன்னுடைய சகோதரியை பார்த்து அந்த அல் குர்ஆனை பற்றி எடுத்து நீங்கள் காட்டுங்கள், அதை ஓதி காட்டுங்கள், அதை நான் பார்க்கணும் என்று சொன்ன உடனே தன்னுடைய சகோதரியை சொல்லிவிட்டார்கள், நீங்கள் பலிதாக இருக்கின்றீர்கள், நீங்கள் அசுத்தமாக இருக்கின்றீர்கள், நீங்கள் சுத்தமாகிவிட்டு வாருங்கள், அதற்கு பிறகு உங்களுக்கு நான் ஓதி காட்டுகிறேன் என்று தன்னுடைய சகோதரி சொல்லி காட்டினார்கள். எந்த அளவுக்கு சொல்லி காட்டினார்கள் சொன்னால், கடைசியில் அவர்கள் வந்தார்கள். வந்த உடனே சூரத்து தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தஸ்கிரத்தல் லிமன் யக்ஷா, இந்த ஆயத்தை ஓதி காட்டப்பட்ட உடனே இது அல்லாஹுடைய வேதம் தான், இது அல்லாஹுடைய கலாம் தான், இது வஹீன் மூலமாக இறக்கப்பட்ட வேதம் தான், இது மனிதர்களுடைய சொல் அல்ல, இது ரப்புடைய சொல்லாக தான் இருக்கிறது என்று இந்த விஷயத்தை அவர்கள் உணர்ந்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், உமர் வாளோடு வருகிறார்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகையோடு சொன்னார்கள், உமர் வாளோடு வரவில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வருகிறார்கள் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக தான் வருகின்றார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாத்திற்காக முன் உதாரணத்தை காட்டினார்கள். இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு தொல்லைகள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்று இருந்தாலும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இஸ்லாத்தை யாரால் அழிக்க முடியுமா? அழிக்க வந்தவர்கள் எல்லாம் அடையாளம் இல்லாமல் மாறிவிட்டார்கள். அபூ ஜஹல் அடையாளம் இல்லை, உத்பா அடையாளம் இல்லை, ஷைபா அடையாளம் இல்லை, எத்தனையோ எதிரிகள் வந்தார்கள். காரூன் இன்றைக்கு வரைக்கும் அடையாளம் இல்லை, ஷத்தாத் அடையாளம் இல்லை, யாருக்கு எந்த அடையாளமும் கிடையாது. ஏனென்றால் இஸ்லாத்தை அழிக்க வந்தவர்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டார்கள். இஸ்லாம் மென்மேலும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையான திருமறையில் சொல்லும் பொழுது, இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இது உங்களுக்கு கண்ணியமான ஒரு மார்க்கம், இஸ்லாத்துடைய மார்க்கம் என்றுதான் நமக்கு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இஸ்லாம் என்ற சொல்லுக்கு நாம் எல்லாம் கீழ்ப்படிந்து நடந்தால்தான் நமக்கு வெற்றி உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமாக சொல்வான், உங்களுக்கு வெற்றி லஅல்லக்கும் தத்தக்கூன், உங்களுக்கு தீன்ல தான் வெற்றி இருக்கிறது, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், உங்களுக்கு தீனுடைய அடிப்படையில் வாழ்ந்தால்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான்.
இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாம் ஒவ்வொரு வகையிலும் அவர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொள்வார்கள். புர்கா படத்தில் இருந்து இன்னைக்கு பல திரைப்படத்தில் இஸ்லாத்தை தீவிரவாதி என்றெல்லாம் காட்டுகின்றார்கள். ஆமாப்பா, நாங்கள் தீவிரவாதி தான், தொழுகுங்கப்பா, தீவிரமாக இருக்கும். நல்ல அமல்கள் செய்யுங்க, தீவிரமாக இருக்கும். குரானை ஓதிக்கொள்ளுங்கள், தீவிரமாக இருக்கும். நன்மை ஏவி கொள்ளுங்கள், தீவிரமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அங்கே தீவிரமாக தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பகை கொள்ளாதீர்கள், தீவிரமாக தான் இருப்போம். நீங்கள் ஒற்றுமையாக வாழுங்கள், நாங்கள் தீவிரமாக தான் இருப்போம் என்றெல்லாம் இஸ்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நாங்கள் யாருக்கும் கெடுதல் செய்கிறதில் தீவிரமாக இருக்க மாட்டோம், அநீதி இழைப்பதில் நாங்கள் தீவிரமாக இருக்க மாட்டோம், நன்மையான காரியங்கள் அனைத்திலும் நாங்கள் தீவிரமாக தான் இருப்போம் என்று தான் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இந்த வழிமுறையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார்கள். அந்த வழி பிரகாரம் ஒவ்வொரு மனிதர்களும் நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த ஒரு சட்டத்தை பாருங்க. இன்னைக்கு திரைப்படத்துடைய விமர்சனம் அதிகமாக நடந்து கொள்கிறது. ஒரு கூட்டத்தார்கள் அந்த திரைப்படம் வெளியே விடக்கூடாது, ஒரு கூட்டத்தார்கள் அந்த படத்தை வெளியே விட வேண்டும் என்றெல்லாம் இரண்டு பக்கம் வாதங்கள் விவாதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஏப்ரல் 30 உச்சநீதிமன்றத்தில் 6 மாத காலத்துக்கு முன்னதாகவே இந்த படத்தை வெளியே விடணும் என்றெல்லாம் தீர்ப்பு வெளியே வந்தது. ஏன்னா உச்சநீதிமன்றம் யாருக்கு எப்போ எந்த நேரம் எப்படி சாதகமாக பேசும் சொல்ல முடியாது. முஸ்லீமுடைய சட்டத்தை யாரும் கையில் எடுத்தவர்கள் நிரந்தரமாக வாழ்ந்ததாக வரலாறுகள் கிடையாது. இன்றைக்கி பணத்துக்காக பொருளாதாரத்திற்காக ஒவ்வொருத்தர்களும் தனக்கு ஏற்க ஒவ்வொரு சட்டத்தையும் அவர்கள் கொண்டு வந்து தான் இருக்கிறார்கள். இன்றைக்கி பெண்களுக்கு உரிமை கிடையாது என்றெல்லாம் சொல்வார்கள். பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. பெண்களுக்கு கருத்து சுதந்திரத்தை கொடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ஆனால் அன்றைய காலத்தில் பெண்கள் பேசுவது கூட அனுமதி கிடையாது, பெண்கள் பேசுவது கூட அனுமதி கிடையாது. ஆனால் குர்ஆன் இதுவும் சொல்லி காட்டுகிறது, பெண்களிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்கள், தீர்ப்பு நீங்கள் தான் சொல்லணும் என்று. இதெல்லாம் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. குர்ஆன் இதுவும் சொல்லி காட்டுகிறது இத்தாவை பற்றி. வல் முத்தல்லகாத் யதரப்பஸ்னா பி அன்ஃபுஸிஹின்னா ஸலாஸத குரு. அல்லாஹ் தஆலா 2வது ஜுஸ்ல 228வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஒரு பெண்மணி கணவன் இறந்துவிட்டால் 4 மாதம் 10 நாட்கள் அவர்கள் இத்தாவில் இருக்க வேண்டும். இன்றைக்கு கருவியல் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு கருவியல் விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்துவிட்டு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏனென்றால் ஒரு கணவனும் மனைவி இருக்கும் பொழுது அவர்கள் 4 மாதம் 10 நாட்கள் அவர்கள் இத்தாவில் இருந்தால்தான் அவர்கள் மறுமணம் முடிக்க முடியும். இவர்கள் கருவியல் மூலமாக ஆய்வு செய்கின்றார்கள். முதலில் தன்னுடைய மனைவியை வைத்து அவர்கள் ஆய்வு செய்கின்றார்கள். அந்த ஆய்வு செய்யும் பொழுது ஒரு கோடு விழுகிறது ஒரு மனைவியுடைய கர்ப்பப்பையில். அந்த கோடு அழிவதற்கு 4 மாதம் 10 நாள் ஆகும் என்று அவர்கள் விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொன்னார்கள். இஸ்லாம் இந்த ஆயத்தை எடுத்து பார்த்து அவர்கள் இது குர்ஆனில் கூறப்பட்டுள்ளதா என்று பார்த்த உடனே இந்த ஆயத்தை படித்தார்கள். குர்ஆன் சரியாக கூறுகிறது என்றெல்லாம் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் குர்ஆனை படித்து இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ விஞ்ஞானிகள் குர்ஆனை பற்றி தவறாக நினைத்தார்கள். ஆனால் குர்ஆனுக்குள்ளே வந்த உடனே அல்லாஹ் தஆலா அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடுகிறான். இன்றைக்கி நம்மவர்கள் குர்ஆனை சொந்தக்காரர்களாக இருக்கும், குர்ஆனை எடுத்து படிக்கிறது கூட நேரம் கிடையாது, குர்ஆனை எடுத்து ஆய்வு செய்யக்கூடிய நேரம் கிடையாது. குர்ஆனில் ஒவ்வொரு ஆய்வுக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விளக்கத்தையும் வைத்திருக்கின்றான். எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு சபரிமாலாவை எடுத்துக்கங்க, இன்னைக்கு குர்ஆனை படித்து இன்னைக்கு பல இடத்துல பிரபலமாக தான் அது நடந்து கொண்டு இருக்கிறது. இருக்கா இல்லையா? இன்றைக்கி மக்களை போய் உயர்ந்த இடத்துக்கு போய் சென்றார்கள். குர்ஆன் எழுதக்கூடிய இடத்துல கூட எழுதி காட்டினார்கள். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்திருக்கின்றான். முதல்லின் நாஸ், அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வழி அல்லாஹ் தஆலா காட்டுகிறான். முதல்லின் நாஸ், அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டுகிறான். யுதில்லு பிஹி கசீரம் வயஹதி பிஹி கசீரா. அல்லாஹ் தஆலா நாடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஹிதாயத்தோடு தூரமாக்குறான் என்றெல்லாம் இந்த ஆயத்து சொல்லி காட்டுகிறது. அந்த அளவுக்கு குர்ஆனுடைய வசனத்தை நாம் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கி ஒவ்வொரு சட்டங்களும் இன்னைக்கு
தலாக்குடைய பிரச்சனை அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹ் தஆலா உடைய அர்ஷ் கூட நடுங்கும் என்று சொன்னால் இந்த தலாக்கின் மூலமாக தான் நடக்கிறது. இன்றைக்கு அந்த விஷயத்தை கூட சொல்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பயந்து தான் சொல்வார்கள். அல்லாஹுடைய அர்ஷ் நடங்கும். இது ஒரு அடையாளம் தான். கயாமத் நெருங்க நெருங்க கணவன் மனைவி தனியாக பிரிந்து வாழ்வார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அன்பு பாசம் ஏற்படாது. இதெல்லாம் நடக்கும். ஒரு பக்கம் பெண்களுக்கு சுதந்திரமாக இருக்கின்றாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா எங்கள் மதத்தவர்கள் பார்த்தீங்களா, எங்கள் பள்ளியாசல் எங்களுடைய எல்லா ஸ்தலத்துக்கும் வர்றதுக்கு அவர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம், உங்கள் இடத்துக்கு மட்டும் வர்றதுக்கு ஏன் அனுமதி கொடுக்கலாம்? இப்படியெல்லாம் சர்ச்சைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நாங்கள் பெண்களை மதிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம், பெண்களை கேவலப்படுத்தக்கூடியவர்களாக இல்லை. இந்த சட்டத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா கொண்டு வந்தாங்க. பள்ளிக்கு வந்து தொழுதார்கள். ஒரு காலத்தில் இல்லைன்னு சொல்லலை. எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இருக்கிறது. புகாரி, திர்மிஸி, நஸை எல்லா ஹதீஸ்களையும் பார்க்கலாம். ஏனென்றால் ரசூல்லா காலம் வரைக்கும் ஈமான் சரியாக இருந்துச்சு. ரசூல்லாவுடைய காலத்துக்கு உமர் ரலியல்லாஹு காலத்தில் ஈமான் கொஞ்சம் பலகீனம், மனிதன் பலகீனமானவர்கள் தான். அல்லாஹ் தஆலா 3 இடத்துல 3 விதமாக சொல்கிறான். ஹுலிகல் இன்சான தயீஃபனா, மனிதனை பலகீனமாக படைச்சிருக்கின்றான். ஹுலிகல் இன்சான் அமீன் அஜல், மனிதன் அவசரக்காரன் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லுவான் இன்னல் இன்சான லகனூத், மனிதன் நன்றி கெட்டவன் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். இப்போ 3 இடத்துல 3 வகையாக அல்லாஹ் தஆலா பேசக்கூடியதாக இருக்கான். ஒரு மனிதனுக்கு பார்வை ரஹமத்தான பார்வையாக இருந்தால் பரவாயில்ல, ஷைத்தானுடைய பார்வை இருந்தால் என்ன செய்ய முடியும்? எல்லாத்துக்கும் ஒரே நிலையாக இருக்காது. எல்லாத்துடைய கல்பும் உள்ளமும் ஒரே நிலையாக இருக்காது. எல்லாத்துடைய பார்வை ஒரே நிலையாக இருக்காது. எல்லாருடைய பேச்சும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தர்களுக்கும் தக்வா உள்ள வந்துட்டு இது வராதே. இன்னைக்கு சாரம்சம் இறை அச்சம் தான். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறை அச்சம் இருந்தால், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தன்மை இருந்தால் பாவமான செயலுக்கு செல்ல முடியாது. இப்போ இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பாருங்க. இமாமி அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய காலத்தில் ஒரு மனைவி பார்த்து கணவனை பார்த்து நரகவாசின்ட்டாளாம். ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து நீ நரகவாசின்ட்டான். அவர் கோபத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகி 3 தடவை அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டார். என்ன சொல்லிட்டாரு? முத்தலாக் என்று சொல்லிட்டார். கொஞ்ச நேரம் கோபம் தணிகிறது. கோபம் தணிந்த பிறகு அவருடைய சபையில் இருக்கக்கூடிய எல்லா இமாம்களை அழைத்து, இந்த மாதிரி என்னுடைய மனைவி மேலே அதிகமாக பாசமாக இருக்கேன், எனக்கு பிள்ளைகள்லாம் பெற்று எடுத்து கொடுத்தால் அவருக்கு தேவை வேண்டிய அனைத்து விஷயத்தை நான் செய்து விட்டேன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பயன்படுத்தினால் அந்த வார்த்தைக்கு நான் இந்த மாதிரி சொல்லிவிட்டேன், இன்னி நாங்கள் சேர்ந்து வாழ முடியுமா முடியாதா? கோபத்தில் சொல்லிட்டேன். யாரும் என்ன சந்தோஷமாக சொல்லுவாங்க? எல்லாம் கோபத்துலேருந்து எல்லா வார்த்தையும் வருகிறது. சந்தோஷத்தில் எந்த வார்த்தையும் வராது. சந்தோஷத்தில் வாய் அடைத்து போய் கிடக்கும். அப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லா இமாம்களும் கைவிட்டு விட்டார்கள். நீங்கள் சொன்னது தவறு, நீங்கள் சேர்ந்து வாழ முடியாது டிக்ளேர் பண்ணிட்டாங்க. தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க. இவர் அப்பையும் விடலை. நம்முடைய இமாம் அவர்களை அழைத்து சட்ட ரீதியாக கேட்குறாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு, ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள். சொன்ன உடனே என்ன நடந்துச்சு கேட்டாங்க. இதுதான் நடந்துச்சு, என் மனைவி இந்த மாதிரி என்னை பார்த்து சொல்லிட்டா, நரகவாசின்னு சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? நரகவாசின்னு சொல்லிட்டான். அந்த வார்த்தைக்கு கோபமாக நான் பேசிட்டேன். அப்போ அவர் கொஞ்சம் டீட்டெயிலாக வாழ்றாரு. நீங்கள் இந்த நாட்டுக்கு அரசராக இருக்கீங்க, மன்னராக இருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறு நடந்திருக்கா கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அரண்மனையில் ஒரு பெண்மணி என்னுடைய ரூமை கிளீன் பண்ணுவதற்காக வந்து அவர் பக்கம் நான் நெருங்கினேன். என்னை பார்த்து அரசர் இத்தக்குள்ளாக, அரசரை அல்லாஹ்வை பயந்து கொள்ளு என்று சொன்னார். அந்த விஷயத்தை விட்டு, அந்த தவறான செயல்களை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். வேறு ஏதாவது தவறு நடந்திருக்கான்னு கேட்ட உடனே, நான் நினைத்திருந்தால் 1000 தவறு செய்யலாம், இருந்தாலும் எல்லா தவறுகள் இல்லாமல் நான் சரியான முறையில் வாழ்ந்திருக்கேன் என்று அவர்கள் சொன்ன உடனே இப்பொழுது சொன்னார்கள், நீங்கள் சொர்க்கவாசி தான், நீங்கள் உங்களுடைய மனைவியோடு சேர்ந்து வாழுங்கள் என்று ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படிங்க தீர்ப்பு வழங்கலாம்னு சொல்லி எல்லா இமாம்கள் வந்து கேட்டார்கள். நான் தீர்ப்பு கொடுக்கவில்லை, குர்ஆன் தான் தீர்ப்பு கொடுக்கிறது. ஃபைனல் ஜன்னத ஹியல் மாவா, ஃபைனல் ஜன்னத ஹியல் மாவா. சூரத்து நாஸியால நீ எடுத்து பாருங்க. யார் பாவத்தை விட்டு விலகி நிற்கின்றார்களோ அவர்கள் தங்கும் இடம் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தங்கும் இடம் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் பாவத்தை விட்டு விலகி நின்றார்கள், தன்னுடைய மனைவி மீது ஆசையோடு பாசத்தோடு இருந்தார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு சொர்க்கம்
சொர்க்கவாசி என்றெல்லாம் பட்டம் கிடைத்தது, நீங்கள் சேர்ந்து வாழலாம், ஹலாலாக வாழலாம் என்று சொன்னார்கள். இதே பாருங்கள், மன்னர் ஹாரூன் ரஷீத் அவரும் என்ன செய்தார்கள், தன்னுடைய மனைவியை பார்த்து நீ அழகா இல்லை இந்த சந்தியன் சூரன் அழகா என்று அவர்கள் விவாதம் செய்வார்கள். இதை பார்த்து கூட அவர்கள் சொல்லப்படுகிறது, நீ இந்த சந்திரன் இந்த சூரியனோட நீ அழகாக இருந்தா அது உன்னையோட அழகாக இருந்தால் உனக்கு முத்தலாக்குன்ட்டார். அவர் என்ன சொல்லிட்டாரு, கோபத்தில் தான் எல்லாமே, சந்தோஷத்தில் எந்த வார்த்தையும் வராது, கோபத்தில் தான் வந்திருக்கு. அப்புறம் அவருடைய சபையில் பார்த்தா உலமாக்களுடைய சபை இல்லாமல் யாரும் இல்லை, உலமாக்கள் சபை இல்லாமல் எந்த தீர்ப்பு வழங்க மாட்டார். எல்லா இமாம்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி சொல்லிட்டேன், என் மனைவி மேலே பாசமாக இருக்கேன், ஏதாவது ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்கள், சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழியை காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா இமாம்களும் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இன்னி சேர்ந்து வாழ முடியாதுன்ட்டாங்க, இன்னி சேர்ந்து வாழ முடியாதுன்ட்டாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு சின்னவர், வயசுக்கு சின்னவர், அவர் பேர் முகமது ரஹமத்துல்லா அலி, கல்வி ஞானம் அதிகமாக இருந்துச்சு. அது இன்றைக்கி சொல்லப்படுகிறது, யார்கிட்ட என்ன சிறப்பிற்கு சொல்ல முடியாது. சிறுவராக இருப்பார்கள், கல்வியில் தேர்ச்சியாக இருப்பார்கள், இன்றைக்கி பெரியவர்களாக இருப்பார்கள், எல்லாத்தோடையும் முட்டாளாக தான் இருப்பார்கள். இன்றைக்கி ஒவ்வொருத்தர்கள்ட்டும் எல்லாத்துல ஒவ்வொரு சிறப்பை வச்சுருக்காங்க, யாரையும் நான் தாழ்த்தி பேசலை. இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயம் இதுதான். ஒருத்தருக்கு ஞானம் அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு கேள்வி பதில் கொடுக்கக்கூடிய ஞானங்கள் அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு மனன சக்தி அதிகமாக இருக்கும். உலகத்தில் ஒவ்வொருத்தர்களுக்கும் அல்லாஹ்தாலா ஒவ்வொரு அந்தஸ்தை வச்சுருக்கான். எல்லா மனிதர்களும் அல்லாஹ்தாலா சோழையாக கோலையாக வைக்க மாட்டான். ஒருத்தர் செய்யக்கூடிய விஷயம் நம்ம செய்ய முடியாது, நம்ம செய்யக்கூடிய விஷயம் ஒன்றத்தை செய்ய முடியாது. இந்த மாதிரி அல்லாஹ்தாலா மாற்றமாக தான் அல்லாஹ்தாலா வச்சுருக்கான். அப்போ அந்த இமாம்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி என் மனைவியை பார்த்து சொன்ன உடனே அந்த எல்லா இமாம்களையும் பார்த்து சொன்னார்கள், இவர்கள் வாழலாம்னு சொன்னாங்க. எப்படிங்க தீர்ப்பு வழங்கினேன்னு சொன்ன உடனே குரானை வச்சு தான் தீர்ப்பு வழங்கினேன்னு சொன்னார். எதை வச்சு தீர்ப்பு வழங்கினே? அவர் சொன்ன வத்தீனி வஸ்ஸைத்தூனி வத்தூரி சீனீனா வஹாசல் பலதில் அமீன் லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். அத்தீன் மீது சத்தியமாக, தூர்சினா மலையின் மீது சத்தியமாக, ஜைத்துன் மரத்தின் மீது சத்தியமாக, நம்பிக்கைக்குரிய காபத்துல்லா மீது சத்தியமாக, நம் மனிதனை அழகாக செவ்வையாக அற்புதமாக படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் தாலா இந்த சூரியனை நீ அழகாக படைத்திருக்கேன்னு சொல்லலை, சூரிய சந்திரனை அழகாக படைத்திருக்கேன் என்று சொல்லலை, இந்த உலகத்தை அழகாக படைத்திருக்கேன் என்று சொல்லலை. ஆனால் இந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் தாலா அழகாக செவ்வையாக நான் படைத்திருக்கின்றேன் என்று இந்த இடத்துல பூரா மனிதர்களை உயர்த்தி தான் குரான் பேசிக்கிடுகிறது. வலக்கது ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தி மின் தீன், சூரத்துல் கத் அஃப்லஹல, சூரத்துல் மூமின்ல கூட அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மனிதனை எல்லா விஷயத்தை விட்டு அல்லாஹ் தஆலா அழகாக அற்புதமாக தான் நான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எதற்காக சொல்லப்படுகிறது சொன்னால், மனிதனை அல்லாஹ் வாழ்வதற்காக படைத்திருக்கின்றான். இந்த மனிதர்களுக்கு ஞானம் என்பது மார்க்கத்துடைய ஞானம் நமக்கு